வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி மீது பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டும் அளவுக்கு பாஜகவினர் நேர்மையானவர்கள் கிடையாது அப்படின்ற மாரி கே.எஸ். அழகிரி ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை முழுமையாக பார்க்கலாம். செந்தில் பாலாஜி மீது பார்த்திங்கன்னா, குற்றம் சாட்டும் அளவுக்கு பாஜகவினர் ஒன்றும் நேர்மையானவர்கள் கிடையாது என்று காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவிச்சிருக்கிறாரு. திண்டுக்கல் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்த்திங்கன்னா, அக்கட்சியின் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கலந்து கொள்வார். ஸோ அப்போது பார்த்திங்கன்னா செய்தியாளர்களிடம் அவர் கூறியது என்னன்னு பார்த்திங்கன்னா, காமராஜரின் பிறந்தநாள் அன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதைவிட வேறு வகையில் அவருக்கு மரியாதை செய்ய முடியாது. தொழில்துறை அணைக்கட்டுகள், விவசாய மேம்பாடு, அனைத்து கிராமங்களிலும் பார்த்திங்கன்னா கல்வி என தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உயிர்நாடியாக உறுதுணையாக இருந்தவர் தான் காமராஜர். அவரது வழிகாட்டுதலே பார்த்திங்கன்னா தமிழக கல்வியில் முன்னேற்றியதற்கு முக்கிய காரணம். 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழகத்துக்கு ஒரு புதிய திட்டத்தை கூட பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான் பார்த்திங்கன்னா தற்பொழுது நடைபெற்று வந்துட்டுருக்கிறது. தமிழகத்தை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு பார்த்திங்கன்னா, அதாவது மத்திய பாஜக அரசு பார்த்திங்கன்னா புறக்கணிக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மொரீஷியஸ் தீவில் பார்த்திங்கன்னா பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறது அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல், நாகரீகம், பண்பாடு இல்லாமல் அவர் பேசி வருகிறார். செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத வரை அவர் குற்றவாளி கிடையாது. 33 மத்திய அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டும் அளவுக்கு பாஜகவினர் ஒன்றும் நேர்மையானவர்கள் கிடையாது. நிபந்தனைகள் இல்லாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை என பல்வேறு திட்டங்கள் மூலம் பார்த்திங்கன்னா உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் 80% பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இந்த ஒரு திட்டமானது பார்த்திங்கன்னா தொடங்கும் போதே குறை சொல்லக்கூடாது. குறைபாடுகள் இருந்தால் முதல்வர் நிவர்த்தி செய்வார். திட்டத்தை கொச்சப்படுத்துவதற்காக எதிர்க்கட்சிகள் குறை கூறுகின்றனர். நரேந்திர மோடி 9 ஆண்டுகளில் எதையும் செய்யவில்லை. சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாது என்பதால் ஜாதியை சொல்லி வெற்றி பெறுவதற்கு திட்டமிட்டு வருகிறார். பல மதங்கள், ஜாதிகள், மொழிகள் கொண்ட இந்தியாவில் ஒரே சட்டம் என்பது சாத்தியமில்லை. நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றை சொல்லி அதானி, அம்பானி தொடர்பான விவரங்களை மறைப்பதற்கு முயற்சிக்கிறதா பார்த்திங்கன்னா தகவல் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.